வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தேவியை நம்ம மீட்டுட்டு வந்தது, தேவியோட குட்டிகளை மீட்டுட்டு வந்ததை வீடியோ பதிவாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேவியை நம்மளுடைய பராமரிப்பில் வச்சுருந்து தான், கேஜுக்குள்ளே வச்சுருந்துட்டு தான் அவளுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறக்காக ஹெல்ப் கேட்டிருந்தேன். ஏன்னா அதிகப்படியான ப்ளீடிங், அது ஒரு அப்நார்மலான ஸ்மெல்லில் கலரில் இருந்தங்காட்டி கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு போகணும். ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணதுனால தான் நான் பயந்துட்டேன். ரெண்டாவது, தெரு நாய்கள் குட்டி போடும்போதோ குட்டி போட்ட டாக்ஸையோ இது வரைக்கும் நான் ரெஸ்க்யூ பண்ணதில்லை. அதனால எனக்கு அதை பற்றின அவேர்னஸ் தெரியாது. இதில் குட்டி போட்டால் ஒரு 1-2 நாட்களுக்கு டிஸ்சார்ஜ் இருக்கும், ஒரு 10-15 நாளைக்கும் அந்த டிஸ்சார்ஜ் இருக்கும் அப்படிங்கிறது ஓகே தான். ஆனால் அது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணதுனாலையோ தொடர்ந்து ஃபுட்டு எடுத்துக்கலை. நான் கொடுக்கும்போது எடுத்துக்கலை. நாளே கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டா. சூப்பு, சிக்கன் இதெல்லாமே கொடுப்பேன். பைரவிக்காக வாங்குறது, ஆதி ஜிம்மிக்காக வாங்குறதுனால அதை ஃபுல்லாகவே இவளுக்கு சேர்த்து, ஏன்னா அவள் கன்சீவாக இருக்கா, அவளை கருத்தரிக்கு நம்ம தயார் பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கே தெரியும், மேட்டிங் ஆனதுனால பைரவி அடிப்பட்டதுனால பைரவி தூக்கிட்டு அலையும் போது இவளை நம்ம அதை கேர் பண்ணிக்க முடியல. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பைரவிக்கே. எஸ்கேஸில் காட்டிகிட்டு இருந்தோம், உங்களுக்கே தெரியும். நல்லபடியாக பிள்ளை பிழைச்சி வரணும். சரி, இது ஃபஸ்ட்டு குட்டி போடுற இவளோட குட்டியும் நம்ம இழந்துட்டோம் இல்லைங்களா, அதனால் சரி இருக்கட்டும்னு அவளை விட்டுட்டு சாப்பாடு மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக 2 தினங்களுக்கு முன்னாடி அவள் சாப்பிட வராததுனால தான் நான் எங்கேயோ குட்டி போட்டிருக்கேன்னு எல்லா பக்கம் தேடினேன். என் ஏரியாக்குள்ளேயே தேடினேன். வாக்கிங் போகிற எல்லா பகுதியிலும் டிச்சு சாக்கடையில் இறங்கி பார்த்தா, குனிஞ்சு பார்த்தேன், எங்கேயும் அகப்படலை. எனக்கு தெரிஞ்சிடணும் என் கண்ணில் காட்டிடுவேன்னு வேண்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு வாக்கிங் வரும்போது ஒரு அக்கா இங்கே தான் போட்டிருக்குன்னாங்க. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 4 வீடு தள்ளின்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே நாய்களே ஆகாதுன்னு பிரச்சனை பண்ணுறவங்க வீட்டு வாசல்லையே டிச்சில் போட்டு வச்சுருக்கா. அதுதான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை. நான் உடனடியே ஏன் அந்த இடத்துலேருந்து எடுத்தேன்னு பார்த்தோன்னா, ஒரு குட்டி இறந்து போச்சு. அங்கே பெருக்கான் தொல்லை அதிகம். தவிர மரக்கிளைகளை வெட்டி கழித்து மூங்கில் கழி மாதிரி எல்லாம் களிகளையெல்லாம் அங்கே போட்டு வச்சுருக்காங்க. இது சாக்கடை தண்ணி போகாத சாக்கடை ஃபுல்லாக நம்பி இருக்குது மண்ணால். அதை பறித்து தான் அவள் போட்டுட்டு இருந்துருக்குறான். அவளுக்கு சரியாக பால் கொடுக்க தெரியல, குழந்தைய கத்திக்கிட்டே இருந்தங்காட்டி தான் அந்த மாதிரி ஆனது. உடனடியாக எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு துணியில் வச்சு போட்டு பார்க்குறேன். அதில் ப்ளீடு வந்துட்டு இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரியாக வரவும் தான் அவள் டயர்டாக இருக்கா, சாப்பிடலன்னு தெரிஞ்சுட்டு தான் நான் உடனடியாக ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுறேன் அப்படின்னு. அட்மிட் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா, எனக்கு போர்டிங் கிடைக்கணும். அவள் தங்கறதுக்கு ஒரு இல்லத்தை தேர்ந்தெடுத்துட்டு தான் நம்ம பண்ண முடியும். ஒரு குரூப்பில் போட்டிருந்தேன். எனக்கு அந்த குரூப்புன்னு சரியான பதில் வரவே இல்லை. பார்த்துருக்காங்க, யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. செல்டர்ஸ் வச்சுருக்கிறவங்க. நான் ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவுக்கும் எந்த பதிலும் வராததுனால நான் போய் வாலண்டரியாக கேட்டோம்னா சரி வருவாங்க, வருவாங்கன்னு பார்த்தேன். அந்த வர கேப் வரைக்கும் நம்ம ஏதாவது ஐடியா பண்ணலாம். ஒரு இடம் பிடிக்கிறதோ இல்லை வாடகைக்கு வீடு எடுக்கிறதோ இது மாதிரி வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி முடிவில் இருந்தேன். அப்புறம் ஒரு சிலர்கிட்ட ஹெல்ப்பும் கேட்டுட்டு சரி முதலடியே இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போவோன்னு முடிவு பண்ணி ஆட்டோ வரவழைச்சு ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. குட்டியும் தாயும் கொண்டு வந்திருக்கேன். தாய்க்கு கொஞ்சம் பால் பற்றாக்குறை தான் இருந்தாலும் மடியில் எடுத்து வச்சோம்னா தான் குழந்தைங்க சிப் பண்ணுது. கொண்டு ஹாஸ்பிட்டலில் காட்டும்போது டாக்டர் கூட என்ன ப்ராப்ளம்னாரு. குட்டி போட்டிருக்கு டாக்டர் சார், இந்த மாதிரி ப்ளீடிங் இருக்குன்னு. அவர் அந்த ப்ளீடிங்கை செக் பண்ணி பார்த்தாரு. செக் பண்ணி பார்த்ததில் அது ஒரு மாதிரி ஜெல் டைப்பில் வரவும், அது உள்ளே ஒன்றா குட்டி இறந்துருந்தாலோ உள்ளே இன்னும் குட்டி வராமல் இருந்திருந்தாலும் இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆக வாய்ப்பு இருக்குன்னாரு. இப்போ எதுக்கு நம்ம ஃபுல்லாகவே செக் பண்ணிக்குவோமே அப்படிங்கிற நோக்கத்தில் ஃபீவர் செக் பண்ணோம். ஃபீவர் நார்மல் தாங்க. அப்போது அந்த ஜெல் மாதிரி அவளுடைய பிறப்புறுப்பில் வலிஞ்சிட்ருக்கவும் உடனே டாக்டர் அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளட் டெஸ்ட் பண்ணணுன்ட்டார். சரி ப்ளட் டெஸ்ட் பண்ணோம். அப்புறம் எக்ஸ்ரேவும் பண்ணணுன்னாரு. பரவாயில்லைங்க, இதுக்கு கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு என்னென்னு சொல்லுங்கள், எந்த ஒரு உயிரையும் இனிமேல் நம்ம இழக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் சொன்னது. அந்த மரக்கிளையில் படுத்திருந்தப்போ பார்த்தா உடம்புல இத்தனை எறும்பு தான் இல்லை, கடிக்கிற எறும்பு குட்டி குட்டியாக அவ்வளோ எறும்பு மேய்ஞ்சிட்டுருச்சுங்க அவன் மேலே. பாப்பா எப்படி தான் தாங்கிட்டு இருந்தான்னு எனக்கே தெரியல. எல்லாம் ஒரு வலி, மனவலி, உடல் வலி. அப்புறம் ஸ்பாட்டானு வச்சுட்டு எக்ஸ்ரே எடுத்தாங்க. எக்ஸ்ரே ரிப்போர்ட் இதோட அட்டாச் பண்ணுற பாருங்கள். எக்ஸ்ரேயில் வீக்கம் இருக்குது, ஆனால் அது குட்டி இல்லை, அதனால் பயப்பட தேவையில்லை. ரத்த அணுக்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதாவது இருக்க வேண்டிய நார்மல் அளவை விட கம்மியாக இருக்குது. இது ஆன்டிபயோட்டிக்கெலாம் கொடுக்காமல் இதே கண்டிஷனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சிக்கு ரொம்ப ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. பாருங்கள், அவள் பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய ஜெல் மாதிரி வெளியக்கூடிய திரவத்தை எடுத்து அதை பார்த்தாங்க, செக் பண்ணி பார்த்தாங்க டாக்டர். அப்புறம் எல்லா செக்கப்பும் பண்ணிவிட்டு ப்ளட் டெஸ்ட்டு இப்போது ஆன்டிபயோட்டிக் கொடுத்ததுனால இதுக்கப்புறம் மேற்கொண்டு பாதிப்புகள் வராது. கொடுக்குற டேப்லெட்டு, இன்ஜெக்ஷனு, ஊசி, ட்ரிப்ஸு, சத்தூசி எல்லாமே போட்டாங்க. ஆன்டிபயோட்டிக்கும் கொடுத்தாங்க, ஸ்பாட்டானு வச்சாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் எய்டு.
தெருவில் இருக்கிற நாய்க்கு ஒரு வைத்தியம், வீட்டில் இருக்கிற நாய்க்கு ஒரு வைத்தியம் இல்லைங்க. எல்லாத்தையும் உயிராக பார்க்குறேன், எல்லாத்தையும் வலியை உணர்றேன். அதுக்கும் வலிக்குன்றதுனால தான். தெரு நாய் தானே இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுல என்னங்க இருக்குது? அதை செக் பண்ணி அதுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, அதுக்கு என்ன கொடுத்தா அது ஹெல்த்தியாக இருக்குங்கிறத தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட் எய்டு முதலுதவி சிகிச்சை கொடுத்து தானே எடுத்துகிட்டு போகணும். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, விலங்கு நல ஆர்வலர்களே ஒரு சிலர் என்கிட்ட பேசுனாங்க. ஷெல்டர் வச்சு நடத்தக்கூடியவங்க, விலங்குகளை ரெஸ்கியூ பண்ணவங்க, பராமரித்தவங்க, ஒரு குட்டி போட்ட நாய்க்கு நீ போய் ப்ளீடிங் வருதுன்னு ஹெல்ப் கேட்டேங்கும்போது, உண்மையாலுமே நீங்களாம் தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் வாய்ந்தவர்கள். எனக்கு இது புதுசு இல்லையா, அதனால் அந்த உயிர் வலிக்கும் அப்படின்னு நான் உணர்ந்தேன். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணுன்னு தோணுச்சு. அதனால் போய் பார்த்தேங்க. ட்ரீட்மெண்ட்டு பார்த்ததில் உண்மையிலுமே நல்லது கொண்டு வந்தது அப்படின்ற அளவுக்கு தாங்க டாக்டர் சொன்னார். உடனடியாக டேப்லெட்டெல்லாம் ஒரு 7 நாளைக்கு ஆகிற மாதிரி மருத்துவம்லாம் கொடுத்து செக் பண்ணி அனுப்பியிருக்காங்கங்க. அவங்கள பாதுகாப்பான இடத்துல விட்டுருக்கேன். அது ஒரு வீடியோவை தேவிக்கு ஒரு சிலர் உதவி பண்ணியிருக்கீங்க. அப்படி உதவின நல்லுள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.